இப்பொழுது நாங்கள் ஹஜ் பற்றிய பேச்சு இதனை வழங்குவதற்காக ஆர் உஸ்மானுல் மிஹ்ரான் அவர்களை அன்புடன் அழைக்கப் போகின்றோம். வாருங்கள் ஆர் உஸ்மானுல் மிஹ்ரான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் என்றால் என்ன? 5 நாட்களில் 5 இடங்களில் 7 அமல்களை செய்வதற்கு பெயர்தான் ஹஜ். 5 நாட்கள் என்பது ஹஜ் மாதத்தினுடைய பிறை 8, 9, 10, 11, 12 ஆகிய நாளாகும். 5 நாட்கள் அஹ்பா, சஃபா, மினா, மர்வா, அரபா, முத்தலிஃபா போன்ற இடங்கள். 7 அமல்கள் என்பது இஹ்ராம், சாஇ, தவாப், அரபாவில் தங்குதல், கல்லெறிதல், குர்பானி கொடுத்தல், தலைமுடி களைதல் என்பனவாகும். நன்றி. ஆம், மிகவும் சிறப்பாக அந்த விடயத்தை மிகவும் சிறப்பாக ஹஜ் பற்றிய விடயத்தை ஆர் உஸ்மானுல் மிஹ்ரான் அவர்கள் பாடமாக்கி இங்கே அரங்கேற்றினார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாடமாக்குவது என்பது இப்போது மாணவர்கள் மத்தியில் குறைந்து கொண்டு செல்கிறது. ஆனால் உஸ்மானுல் மிஹ்ரான் மிகவும் சிறப்பாக அந்த விடயத்தை அரங்கேற்றியிருந்தார். உங்களுக்கு இனிய ஹஜ் பெருநாள் நல் வாழ்த்துக்களை உஸ்மானுல் மிஹ்ரான் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஹஜ் பற்றிய விளக்கம் இதனை வழங்குவதற்காக ஐயு அகீத் தரமாரை சேர்ந்த மாணவன் ஐயு அகீத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் என்பது முஸ்லிம்கள் ஆண்டுதோறும் சவுதி அரேபியா நாட்டிற்கு உள்ள மக்கா நகருக்கு மேற்கொள்ளும் புனித பயணமாகும். இது முஸ்லிம்களின் 50 கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் செய்ய வேண்டும். ஹஜ் செய்ய இயலாதவர்கள் அரபா நோன்பு நோட்க வேண்டும். முந்தைய ஆண்டு செய்த சகல பாவங்களையும் மன்னிக்க செய்தது. வசதி படைத்தவர்கள் கட்டாயமாக உள்கையா கொடுக்க வேண்டும். நன்றி. ஹஜ் கடமைகள் பற்றிய முழுமையான விவரத்தை தந்தார் ஐயோ அகீத் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.